பால் சர்பத்தும் ஜிகர்தண்டாவும் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு பாதாம் பிசின் வாங்கி அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஸோ ரொம்ப கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான பாதாம் பிசின் நல்லா ஊறிட்டு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜெல்லி எப்படி ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறக்கே இதில் சூப்பராக விளாட்லாம் போலையே அப்படின்னு தோணும். இதில் நான் இப்போ பால் சர்பத் ஆட் பண்ண போகிறேன். நன்னாரி சர்பத் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச சில்லான பால் இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செம டேஸ்ட்டாக குடிக்க வேண்டியதுதான். இந்த இது எங்கள் வீட்டில் எப்போயுமே ரமதானுக்கு செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வயிறுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.